வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வழக்கறிஞர், திரைப்பட நடிகர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்ட சோ என்கின்ற சோ ராமசாமி அவர்களை பற்றி தான் இன்னைக்கு பேசப் போறேன். 1934ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி பிறந்தார் சோ. அவருடைய பெயர் ராமசாமி. அவரது வீட்டில் சோன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. சோவின் தாத்தா, அப்பா, சித்தப்பா உள்ளிட்டோர் வழக்கறிஞர்கள். அந்த வகையில் சோவும் சட்டக்கல்லூரியில் சட்டம் படித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 5 வருடம் பணியாற்றினார். கல்லூரியில் படிக்கும்போதே கதை வசனம் எழுதி நாடகங்களில் நடிக்கவும் செய்தார். அவருடைய நையாண்டி நடிப்பை பலரும் ரசித்தார்கள். வழக்கறிஞர் வேலையை பார்த்துக்கிட்டே நண்பர்களோடு சேர்ந்து நாடகத்திலும் நடிச்சுக்கிட்டு இருந்தார் சோ அவர்கள். நாடகங்களில் நடிச்சுக்கிட்டே திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். அன்றைய முன்னணி நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர் எல்லோரோடவும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். அவர் நடித்த